பாயிண்ட்ஸ் டு பி டிஸ்கஸ்டு இன்னைக்கு. ஹூ இஸ் அன் என்ஆர்ஐ? என்ஆர்ஐ அப்படின்னா யாரு? எல்லாருக்குமே தெரியும். நீங்க எல்லாரும் என்ஆர்ஐ தான் மேக்ஸிமம். ஐ திங்க் 99% எவ்ரிபடி ஷுட் பி என்ஆர்ஐ ஹியர். வை ஷுட் அன் என்ஆர்ஐ இன்வெஸ்ட் பண்ணணும்? என்னென்ன பண்ணலாம்? எப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணணும்? என்ஆர்ஐகளுக்கு என்ன டாக்ஸேஷன் இருக்கும்? அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மோடு, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம ரிட்டையர்மெண்ட்டை நம்ம பிளான் பண்ணிக்கலாம். தென் வந்து கன்க்ளூஷன் அவ்வளோதான். நிறைய டாபிக் எல்லாம் கிடையாது. என்ஆர்ஐ சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து அது மூலமா நம்ம வந்து எப்படி நம்மளுடைய இந்த ரிட்டையர்மெண்ட்டை நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன செஷன் தான் இது. அதிகமான டைம் ஆகாது அப்படின்னு நம்புறேன் நான். ஸோ ஹூ இஸ் அன் என்ஆர்ஐ ஆக்சுவலி? ஐ நோ எவ்ரிபடி இஸ் இந்த 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 செஷனுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருமே என்ஆர்ஐஸ் தான். என்ஆர்ஐஸ் அப்படின்னா வந்து என்ன? நான் ரெசிடென்ட் இந்தியன் ஆக்சுவலா. ஸோ நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னா வந்து என்ன? எதனால நான் ரெசிடென்ட் இந்தியன்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 181 டேஸுக்கு மேலே வந்து இந்தியாவில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ஆர்ஐஸ் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அதுதான் டெஃபினிஷன் அதோடது. இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து என்ன என்ஆர்ஐஸ் அப்படின்னா வந்து 181 டேஸ் வந்து இந்தியாவில் இல்லாம இருந்திருக்கணும். அந்த கணக்குல வரக்கூடிய எல்லாருமே வந்து என்ஆர்ஐஸா கருதப்படுவார்கள் அப்படின்றது தான் இதோட கணக்கு. இதுல வந்து இது லீகலி எப்படி இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. என்ன ஆக்ட் அப்படின்னா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அதாவது ஃபெமா ஆக்ட் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்காக. ஸோ அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெகுலேஷனுக்கு உட்பட்டு தான் எல்லா என்ஆர்ஐஸும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்கோம். வெளிநாட்டில் இருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. இந்தியாவுக்குள்ள இருந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி வெளியில இருந்து பார்க்கக்கூடிய, ஏன்னா பணம் வெளியில இருந்து வருதுனால இதுல வந்து மணி லாண்டரிங் அப்படிலாம் நிறைய இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மணி லாண்டரிங் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து. ஸோ அதுக்கு உட்பட்டு தான், அதாவது நம்ம எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்படின்னா நம்ம லீகலாக தான் நம்ம எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான ஒரு இதுதான் இது. ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபாவோட மதிப்பு நாளைக்கு அந்த 10 ரூபா இருக்காது ஆக்சுவலா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாவோட மதிப்பு நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னா வந்து அந்த 10 ரூபாயை வச்சு நம்மளால வந்து நிறைய பொருட்களை வாங்கி இருக்க முடியும். நிறைய டிராவல் கூட நம்மளால பண்ணியிருக்க முடியும். 10 ரூபாய் இருந்தது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்ம வந்து பயணம் பண்ண முடிஞ்சிருக்கும் அந்த டைம்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். இன்னைக்கு அதே 10 ரூபாய் எடுத்துட்டு போனோம்னா அந்த குறிப்பிட்ட தூரம் வந்து அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு தூரமா இருக்கக்கூடிய ஒரு இதா இருக்கும். அதே 10 ரூபாயில வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுடைய மதிப்பும் வந்து கம்மியா இருக்கும். இது இதனுடைய பேர், இதை வந்து நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படிம்போம். இந்த இன்ஃப்ளேஷன் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்முடைய பணத்தினுடைய மதிப்பை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். இதை வந்து தமிழ்ல வந்து நம்ம பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இதை. அந்த இந்த இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் எல்லாருமே. நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான் மெயினா வந்து எல்லாரும் ஊரை விட்டு, நாட்டை விட்டு, வெளிநாடுகள்லாம் போய் உட்காந்துருக்கோம். வெளிநாட்டுல நம்ம வந்து சில பேர் குடும்பங்களை கூட விட்டுட்டு போய் உட்காந்துருப்பாங்க. குடும்பத்தோட இருந்தாலும் கூட குடும்பத்தை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம குடும்பங்களுக்காக நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாத்தியம் வந்து இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வந்து நாளைக்கும் நமக்கு உதவணும். ஏன்னா இன்னைக்கு சம்பாதிக்கிறது இன்னைக்கே நமக்கு சரியா போயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த நம்ம சம்பாத்தியத்துக்கு வந்து பெருசா அர்த்தம் இருக்காது. இந்த சம்பாத்தியத்தை வந்து நாளைக்கும் நமக்கு உதவணும் அப்படின்னா அதுக்கான இதுதான் வந்து இந்த செஷன்ல நான் வந்து பேச போறது. ஸோ அந்த இது உதவணும் அப்படின்னா வந்து எல்லா வருஷமுமே எல்லா வருஷமும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பணத்தினுடைய வேல்யூவை குறைச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கான ஒரு சார்ட் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. இந்த இதில் கிராஃப் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்தியாவுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. 2010 வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 51 ரூபா இருந்தது. இன்னைக்கு வந்து 100 ரூபா 110 ரூபா இருக்கு. ஒரு 1 லிட்டர் பால் 24 ரூபா 28 ரூபா இன்னைக்கு 65 ரூபால இருக்கு. மூவி டிக்கெட்டு 85 ரூபா இருந்தா நம்ம ஒரு மூவி டிக்கெட் வாங்கியிருந்துக்கலாம். இன்னைக்கு வந்து 247 ரூபா. மந்த்லி ரெண்ட் 12,000 ரூபா இருந்ததெல்லாம் இன்னைக்கு 30,000 ரூபா. ஐபோனே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்
35,000ல இருந்து இன்னைக்கு 72,000க்கு போயிடுச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் குறைஞ்சிருக்குது, என்னன்னா இன்டர்நெட். மாசம் மாசம் நம்ம இன்டர்நெட் கட்டுற பில் வந்து 1000 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்குள்ள வந்திருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயிலேருந்து 1,80,000 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. கேஸ் சிலிண்டரே வந்து 700 ரூபாய்க்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது 400 ரூபாயில இருந்து, ஐ மீன் சப்சிடைஸ் சொல்றேன் நான், 400 ரூபாயில இருந்து இன்னைக்கு வந்து 900 ரூபாய்க்கு வந்திருக்கு. இன்னைக்கு ரேட்டுக்கு நான் சொல்றது, இந்தியாவுக்கு உள்ள நான் சொல்றது. வெளிநாட்டுல வந்து அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஃப்ளேஷன் வந்து மாறி இருக்கும். இந்தியாவில் வந்து இந்தியா ஒரு வளரும் நாடு ஆனதுனால இன்னைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை வந்து அதோட வேல்யூவை வந்து மதிப்பை வந்து கண்டிப்பாக அது வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற விஷயத்த நம்ம பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் இன்னைக்கு. வை ஷுட் என்ஆர்ஐஸ் இன்வெஸ்ட் இன் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கா இதுல? இந்தியாவில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மிக முக்கியமான ஒன்று. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத வந்து நம்ம தமிழ்ல வந்து பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஆக்சுவலா. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மெயின்லி இன்வெஸ்டிங் இன்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவுடைய வளர்ச்சியினுடைய ஒரு குறியீடு ஆக்சுவலா. அப்போ நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமாக நம்முடைய இந்தியாவுக்கு நம்ம வந்து உதவுற மாதிரி தான் ஒரு கணக்கு. இந்தியாவுடைய எக்கனாமிக் growthக்கு வந்து நம்ம வந்து வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் எக்கனாமிக் growth ஆஃப் இந்தியா ஆக்சுவலா. அதுதான் அதனுடைய புரிதல் ஆக்சுவலா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து நம்ம நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காசுமே வந்து இந்திய பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணப்படுது. இந்திய பங்குச்சந்தையில வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து அந்த இந்திய பங்குச்சந்தையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக அந்த எக்கனாமிக் வளர்ச்சியில வந்து பங்கு பெறுறாங்க அவங்க. அதனாலதான் வந்து நம்முடைய ஒவ்வொரு இதுமே வந்து அந்த இதுல இன்வெஸ்ட் ஆகக்கூடியது வந்து இந்திய பங்கு வளர்ச்சியில வந்து நமக்கு எக்கனாமிக் வளர்ச்சியில, அதாவது பொருளாதார வளர்ச்சியில வந்து நம்மளும் பங்குதாரராக மாறுறோம் இதுல இன்வெஸ்ட் பண்றது மூலமா. ஸோ வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இது. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்மளால வந்து இதை வந்து நிறைய, அதாவது இப்போ ஒரு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு ஸ்டாக்குமே நமக்கு வந்து ரொம்ப அதிகமான ரிஸ்கா தெரியும் நமக்கு. அதே நேரம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 இல்லைன்னா 50 ஸ்டாக் 60 ஸ்டாக்லாம் கூட ஒரு ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்முடைய ஒரு 1000 ரூபாயோ இல்லை 1,00,000 ரூபாயோ இல்லை 10,00,000 ரூபாயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசு வந்து இது வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம, அதாவது கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க் வந்து கம்மி ஆகும் நிறைய ஸ்டாக்குக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது. அதனால வந்து இங்க வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிபிகேஷன் சொல்லி ஒன்று நடக்கிறதுனால நம்முடைய ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு குறையுது. மேனேஜ்டு ப்ரொஃபஷனலி. என்ன இந்த இந்த ஸ்டாக் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து நம்மால வந்து ஒருவேளை வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறதா இருந்தாச்சுன்னா எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் இதுக்குன்னு சொல்லி நம்மால வந்து நமக்கு அது தெரியாமல் போகும். ஏன்னா நம்முடைய வேலை வந்து ஸ்டாக் வாங்கி விற்கிறது வேலையே நமக்கு கிடையாது. நம்முடைய வேலை வேற. அப்படி இருக்கும்போது வந்து எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்குறது எப்போ விற்கிறதுன்றது நமக்கு தெரியாது. சில சமயம் பங்குச்சந்தை வந்து ஏற்றத்தில் இருக்கலாம், சில சமயம் இறக்கத்தில் இருக்கும். நம்ம எப்போ எந்த ஸ்டாக்கை வாங்குறோன்றது நம்ம பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்க முடியாது. அதனால வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா இதை மேனேஜ் பண்ணுவார். அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து குவாலிஃபைடு ஃபண்ட் மேனேஜராக இருப்பார். அவருக்கு வந்து மார்க்கெட்டை பற்றின ஓரளவுக்கு அதிகமான நாலேஜ், நம்மளை விட அதிகமான நாலேஜ் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். ஏன்னா அவர் அதை படிச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் தன்னுடைய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதனால தான் இட் இஸ் மேனேஜ் ப்ரொஃபஷனலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கன்வீனியன்ஸ். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு காசை வந்து நம்ம வந்து எப்போ வேணால் நம்ம அதில் வந்து எடுத்துக்க முடியும். எங்கேருந்து வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இது வந்து டிஜிட்டல் யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிஜிட்டல் யுகத்தில் வந்து அங்கேருந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே, வெளிநாட்டில இருந்தே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த காசை எடுத்து யூஸ் பண்ணவும் செய்யலாம். நீங்கள் மிக முக்கியமான ஒரு இது வந்து என்னன்னா பவர் ஆஃப் கம்பவுண்டிங். நம்ம போட்ட பணம் வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங், அதாவது வந்து வட்டி. நம்ம போட்ட பணம் வட்டி தரும். அந்த வட்டி, அதாவது இதுல வட்டி கிடையாது, இருந்தாலும் நான் அந்த உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். போட்ட பணத்துடைய வட்டி வந்து வட்டி வரும். அந்த வட்டிக்கு வட்டி வட்டி போடக்கூடிய குட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் வந்து உங்களுக்கு வந்து நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் வந்து நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு அதிகமான, அதாவது நாட்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு லாங் டேர்மா நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து உங்களுக்கு வேலை செய்யும் ஆக்சுவலா.
தென் லிக்விடிட்டி, நீங்கள் வந்து எப்போ வேணால் இந்த காசை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் இயருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இட் பீட்ஸ் இன்ஃப்ளேஷன். நான் நேரம் சொன்ன பழைய ஸ்லைடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். நான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 to 7% வரைக்கும் வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து இட் கேன் கோ அப் டு 8% ஆல்சோ. அப்போ 8% வரைக்கும் நமக்கு வந்து போகுது அப்படின்னா ஒரு வருஷத்துல வந்து ஒரு ₹100 வந்து ₹8 நமக்கு கம்மியாகுதுன்னு அர்த்தம். அந்த ₹8 நம்ம வந்து எப்படி ஈடுகட்ட முடியும்? ஈடுகட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றது. ஸ்டாக் மார்க்கெட்னா வந்து டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல. அப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நார்மலா வந்து அரௌண்ட் 12 to 13% வந்து பெர் ஆனம் வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து போக போக வந்து அந்த வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு அப்புறமா. ஸோ இட் ரீடைன்ஸ் வேல்யூ ஆஃப் யுவர் சேவிங்ஸ். சரி, எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை, என்னென்ன தேவைப்படும்? முதல்ல வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு இது வந்து தேவை வந்து பேன் கார்டு தேவைப்படும். பேன் கார்டு, அப்புறம் வந்து அந்த பேன் கார்டை வச்சு நம்ம வந்து கேஒய்சின்னு ஒன்று பண்ணணும். நோ யுவர் கஸ்டமர் அப்படிம்பாங்க. இந்த நோ யுவர் கஸ்டமர் முடிஞ்சிருச்சுன்னா வந்து நமக்கு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கேஷ் அப்படின்ற பேச்சுக்கு இடமே இல்லை. ஆக்சுவலாக கேஷ் வாங்கலாம், ஆனால் வந்து இப்போ ஃபாரின் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கேஷ் எல்லாம் வந்து அது அது வந்து ஒரு 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 சின்ன இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு less than ₹50,000 வந்து கேஷ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. ஆனால் வந்து யாரும் அது கேஷில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால யாரும் அந்த இதெல்லாம் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து நமக்கு வந்து என்ஆர்இ என்ஆர்ஓன்னு சொல்லி ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு. ஏன் பேங்க் அக்கௌண்ட் இங்கே நான் காமிக்கிறேன் அப்படின்னா வந்து அதுக்கான காரணத்தை தான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன் உங்களுக்கு. பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ஒரு என்ஆர்இ இல்லைன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்ன்ற ஒரு அக்கௌண்ட் வந்து எல்லாருமே வச்சிருப்பீங்க, வச்சிருக்கணும். ஏன்னா என்ஆர்ஐஸ் அப்படின்னு வந்துட்டாங்களே, வந்தாலே வந்து ஐ மீன் ஒருத்தர் வந்து என்ஆர்ஐயா மாறிட்டார் அப்படின்னாலே வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ஆர்இ இல்லைன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்ன்ற அந்த அக்கௌண்ட் மூலமாக வந்து அவங்க வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து இங்க வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். எங்க இருந்து வருது காசு இந்தியாவுக்கு? அந்த மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லி ஒரு இது நான் சொல்லியிருந்தேன். அந்த மணி லாண்டரிங்க்கு அப்பாற்பட்டு வரணும். அதனால தான் வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா படுது இங்க. என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட்ஸ் வந்து அதுக்காக தான் தேவைப்படுது. இப்போ என்ஆர்இ அக்கௌண்ட்னா என்ன, என்ஆர்ஓ அக்கௌண்ட்னா என்ன? நான் என்ஆர்இ அப்படின்னா வந்து நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், என்ஆர்ஓனா வந்து நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட். இது வந்து எல்லா பேங்க்குமே வந்து மேக்சிமம் இந்த சர்வீஸை வந்து ஆஃபர் பண்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸுமே. இது தவிர இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு, எஃப்சிஎன்ஆர் அப்படின்னு, ஃபாரின் கரன்சி எஃப்சிஎன்ஆர் அப்படின்னு சொல்லி இன்னொரு அக்கௌண்ட் இருக்கு. ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் அக்கௌண்ட் அதுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுவும் இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அதை வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. Let us see only on these two accounts, which is normally used by all NRIs actually. ஸோ சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஃபாரின் இதில் தான் இருக்கும் மேக்சிமம். சில என்ஆர்ஐஸுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து இந்தியாவில் வந்து சில ஏர்னிங்ஸ் இருக்கலாம். ஒருவேளை சில வீடு வச்சிருக்கலாம், அந்த வீடோட ரெண்ட் விட்டுருக்கலாம், அந்த ரெண்ட் வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு வந்து ஃப்ரம் இந்தியா. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒருவேளை வந்து வேலைக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா வந்து அங்கே பிஸ்னஸ் பண்ணலாம். அங்கேருந்து வரக்கூடிய பணம் வந்து அதோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஃபண்டாக தான் கருதப்படும். ஸோ அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாட்டிலே சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் செட்டிலே வந்து கிட்டத்தட்ட வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காசுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும் மேக்ஸிமம். ஏன்னா வந்து நீங்கள் போடக்கூடிய காசை வந்து ஃபாரின் கரன்சி மூலமாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய காசை வந்து ரிப்பாட்ரியபிள் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ரிப்பாட்ரியேஷன் பேசிஸ் அப்படின்னா வந்து போடக்கூடிய காசை வந்து நீங்கள் திருப்பி அதை வந்து வெளிநாட்டிலே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடியது. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட். இது வந்து இந்தியன் ஏர்னிங்ஸ் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் போடுறதா இருந்தாச்சுன்னா இந்த ஃபாரின் கரன்சியை கூட கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். பட் வந்து இந்த அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு இந்தியன் ருப்பியாவே இருக்கும். இதை வந்து ஃபாரின் கரன்சியாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இது நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் போட்டு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் வரும், நீங்கள் எடுக்கிறதா இருந்தாச்சுன்னா, திருப்பி ஃபாரினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாச்சுன்னா. ஸோ அதனால தான் இந்த அக்கௌண்ட் வந்து இது ரெண்டுமே வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான்.
இது ரெண்டுலையும் வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து இதோடைய பர்பஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஃபாரின் கரன்சி ரிப்பார்ட்ரேபிள் பேசிஸ், இன்னொன்று வந்து நான் ரிப்பார்ட்ரேஷன் பேசிஸ். எதுன்னா இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து நான் ரிப்பார்ட்ரேஷன் பேசிஸ். அதை வந்து நீங்கள் திருப்பி அங்கே யூஸ் பண்ண முடியாது வெளிநாட்டில். அதுக்காக தான் இந்த ரெண்டு அக்கௌண்டோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்தியாவுக்குள்ளே அந்த நான் சம்பாதிக்கிற காசு உள்ளே இருக்கட்டும், நான் ஊருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை வந்து இங்கே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து அது நீங்கள் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லை, எனக்கு வந்து ஒரு வேளை வந்து ஐ மைட் பி ஸ்பெண்டிங் மை ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் இன் ஃபாரின் கண்ட்ரி ஒன்லி, தட் டைம் ஐ நீட் மணி. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக தேவைப்படும் அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ஸ்லைடு இது. டாக்குமெண்டேஷன். இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கேஒய்சி ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த கேஒய்சி ஃபார்மை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி அதில் ஃபோட்டோ ஒட்டி அது கூட வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். ஐடி ப்ரூஃப் என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் காப்பி கொடுக்கணும், பேன் கார்டு கண்டிப்பாக கூட வைக்கணும், காப்பி வைக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ப்ரூஃப், ஒரு விசா இருக்கும், ஒர்க் பெர்மிட் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ஸோட பெர்மிட் இருக்கும். சில கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கிரீன் கார்டு மாதிரியான கார்டெலாம் கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கே உள்ள வீட்டு அட்ரஸ், அங்கே உள்ள என்ன அட்ரஸுக்கான ப்ரூஃப் இருக்கோ அது கூட நீங்கள் கொடுக்கலாம். மேபி எலக்ட்ரிசிட்டி பில் இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டாவது அதாவது வந்து இது ரெண்டுக்குமே கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் எப்போவுமே வந்து யூ ஹாவ் டு கிவ் போத் ஃபார் இந்தியன் அட்ரஸ் அண்ட் ஈவன் ஃபார் ஃபாரின் அட்ரஸ். பட் ஃபாரின் அட்ரஸ் இஸ் மேண்டேட்ரி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எல்லா கம்யூனிகேஷனுமே வந்து இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், இந்தியன் மொபைல் நம்பர், இந்தியன் இதுக்கு தான் வரும். இமெயில் ஐடி நீங்கள் கொடுக்கறதுனால இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனும் வந்துடும் நார்மலாக. இது போக இன்னொரு ஃபார்ம் இருக்குது, ஃபட்கா ஃபார்ம் சொல்லி. இந்த ஃபட்கா ஃபார்ம் அப்படின்றது வந்து ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் இதை பற்றின ஒரு ஃபார்மு. அது வந்து அந்த ஃபார்மும் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து சீஃபரர்ஸ் இல்லைன்னா மெர்ச்சன்ட் நேவியில் இருக்கக்கூடியவங்களுக்காக வந்து இது எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த அடிஷ்னலி சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படும். அதாவது கான்ட்ராக்ட் லெட்டர்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் வந்து அவங்களோட சிடிசி காப்பி தேவைப்படும். இது எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து செல்ஃப் சர்டிஃபைடாக இருக்கணும். நீங்கள் சிக்னேச்சர் போட்டு தான் இதை வந்து அனுப்பணும். நீங்கள் இந்தியாவில் இருக்கும் எப்போவாது வருங்க அப்படின்னா வந்து இந்த கேஒய்சி இந்தியாவில் வச்சே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா அதில் வந்து இன் பர்சன் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு வந்து உங்களை வந்து நேராக பார்த்து பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்தியாவில் நீங்கள் இருக்கும்போதே வந்து இந்த கேஒய்சியை பண்ணி முடிச்சிருங்க. அப்படி இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி, நார்மல் ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்னு நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இங்கே அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து வீடியோ கால் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து இன்பர்சன் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது புதுசாக வந்து இந்த கேஒய்சி ரிக்குவயர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வந்து நீங்கள் இந்த வீடியோ கால் பண்ணும்போது வந்து உங்களோட நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரி, இப்போ ஒருவேளை வந்து துபாயா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து துபாயில் நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த இதை பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில், வரக்கூடிய நாளில் இது வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து செபி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ரீசெண்டாக. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், கேஒய்சி நம்ம பண்ணிட்டோம். நம்ம கிட்ட என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் ரெண்டுமே இருக்குது, இல்லைன்னா ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருக்குது நமக்கு. அது மூலமாக நம்ம வந்து கேஒய்சி பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஃபண்ட் ஹவுஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். லாபம் வந்து இதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு பண்ணும் கண்டிப்பாக. லாபம் டீம் வந்து அவங்க இதெல்லாம் எப்படி எப்படி பண்ணணுன்றதை அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை, எப்படி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றதும் சொல்லுவாங்க. பட் வந்து இது உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த ஸ்லைடு உங்களுக்காக வச்சுருக்கேன். இதில் ஃபண்ட் ஹவுஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் ஆஃப்லைன் இல்லைனா ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியும் பண்ணலாம். வித் ஒரு செக்கு கூட கொடுக்கலாம் ஆஃப்லைனில் பண்ணும்போது. ஆன்லைன் அப்படின்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சில பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது. லாபமுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சில கண்ட்ரீஸுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் கனடா அப்படின்ற ரெண்டு கண்ட்ரில இருந்து மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருக்கும். எஃப்ஏடிஎஃப் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபட்கா ரிலேஷன், அதாவது டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டின்னு ஒரு சில சில சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து அவங்க வந்து கையெழுத்து போட்டிருக்கிறதுனால வந்து இந்த
யூஎஸ் கனடாவுக்கு வந்து ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளைண்ட் ஆக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இந்த இது மூலமா அதுவும் இல்லாமல் வந்து காமன் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்னு ஒரு இது வச்சிருக்காங்க. இது இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில யூஎஸ் இல்லைன்னா சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் யூஎஸ் இல்லைன்னா கனடால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சில மியூச்சுவல் ஃபண்ட் அக்செப்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இதெல்லாம் நம்ம நேரமா பார்த்த இந்த இதெல்லாம் போக நமக்கு வந்து ஒரு டெக்ளரேஷன் ஒன்று கேட்பாங்க. அந்த டெக்ளரேஷன் மட்டும் தனியாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இருந்தால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம மொத்தமாகவே ஒரு அமௌண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். ஒன் டைம் அமௌண்ட்டாக கூட போட்டுக்கலாம். சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் வருது, மாதம் மாதம் சம்பளம் வர்றதுனால வந்து நான் வந்து மாதம் மாதமே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சீட்டு கட்டுற மாதிரி கூட நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு பேர் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிமோ. அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டாகவே டெபிட் ஆகிடும். அதுக்கு வந்து ஆட்டோ டெபிட்னு பேர். இதை வந்து இதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது, எஸ்ஐபி ஃபார்ம் இருக்கும். அதில் நீங்கள் அதுக்கான அப்ரூவல் அந்த இதெல்லாம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். பொதுவாக எல்லாருக்குமே வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். ஏன்னா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை நமக்கு கொடுக்கும். நம்ம வந்து ஏன்னா நம்ம மாசம் மாசம் நானே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து ரிலீஜியஸா உட்காந்து நம்மளால வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நான் வந்து ஒரு மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அடுத்த மாசம் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு சில சமயம் மறந்து கூட போயிடலாம். சில சமயம் வந்து நம்ம வந்து அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்முடைய மைண்ட் வந்து நமக்கு வந்து நம்மளை மாத்திரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆட்டோ டெபிட்ன்ற ஒரு இதை வச்சிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஆட்டோமேட்டிக்காவே போயிட்டு இருக்கும். சில கம்பெனிஸ், சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் அப் எஸ்ஐபின்னு கூட ஒன்று வச்சிருக்காங்க. டாப் அப் எஸ்ஐபி அப்படின்னா வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போயிட்டு இருக்கும் போதே ஒரு வருஷம் வந்து நீங்க வந்து ஒரு 50,000 எஸ்ஐபி பண்றீங்க அப்படின்னா அந்த 50,000 எஸ்ஐபியை நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்காவே இன்னொரு 10,000 எக்ஸ்ட்ரா ஏற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வந்து ஒரு 10,000 ஆட்டோமேட்டிக்காவே ஏறிடும். அது நீங்க முதல்ல நீங்க வந்து அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுக்கணும். அங்க இந்த ஃபார்ம்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒவ்வொரு வருஷமும் 10,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது வந்து ஏன் ஏன் அப்படி எடுக்க வேண்டியது இருக்கும் காரணம் ஏன் அப்படி சொல்றேன், அந்த டாப் அப் எஸ்ஐபி எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஏன் சொல்றேன்னா வந்து வருஷா வருஷம் நமக்கு வந்து கண்டிப்பா இன்க்ரிமெண்ட்னு கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். அந்த இன்க்ரிமெண்ட்டும் நம்முடைய சேவிங்ஸை, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்காக தான் அந்த இதில். ஏன்னா அந்த பர்சன்டேஜ் வைஸ் வந்து நார்மலாகவே அரௌண்ட் மினிமம் 30% ஆஃப் அவர் இன்கம் ஹேஸ் டு பி இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் 30%. 30% ஆஃப் இன்கம் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய எஸ்ஐபிலையும் நம்ம வந்து மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருந்தால் தான் நம்முடைய ரிட்டையர்மெண்ட் பிளானை நம்ம சீக்கிரமா நம்மளால வந்து அடைய முடியும். அதுக்காக தான் அதை சொன்னேன். அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னா வந்து மேலே பார்த்தோம்ல அந்த லம்சம் அமௌண்ட். இந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம ஒரு நார்மலான ஒரு ஃபண்ட்ல பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சேஃபார் ஒரு லிக்விட் ஃபண்ட் மாதிரியான ஒரு ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபண்ட்ல இருந்து, அதாவது லிக்விட் ஃபண்ட்ல இருந்து நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 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 ஈக்விட்டி ஓரியன்ட் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அது என்ன, அதுக்கான அது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்றது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து லிக்விட் ஃபண்ட்ல நம்ம இப்போ மார்க்கெட் வந்து எனக்கு பேங்க்ல இருந்து போட்டு வச்சிருக்க வேணாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்றது தான். ஏன்னா பேங்க்ல வந்து 3 இல்லைன்னா 4% மேக்ஸிமம் சில பேங்க்ஸ் வந்து 4% வரைக்கும் கொடுக்குறாங்க சேவிங்ஸ் பேங்கோட இன்ட்ரெஸ்ட். இந்த லிக்விட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4% இல்லைனா 5% வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த லிக்விட் ஃபண்டில் வரக்கூடிய ரிட்டர்னும் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டை போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு 2.5 to 3% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் இந்த லிக்விட் ஃபண்டில் போட்டிங்கன்னா அரௌண்ட் 5% வரைக்கும் வரும். இந்த லிக்விட் ஃபண்டில் இருந்து மாதம் மாதம் உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் பிளான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகிறதுக்கு பதிலாக இந்த லிக்விட் ஃபண்டில் இருந்து போகும். உங்களுக்கு பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து
மாற்றியும் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளான் நம்ம அச்சீவ் பண்ணும்போது, நம்முடைய கார்பஸை நம்ம வந்து அச்சீவ் பண்ணும்போது வந்து இந்த சிஸ்டமேட்டிக் டிரான்சாக்ஷன் பிளானை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா வந்து எனக்கு வந்து மாதம் மாதம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அதை வந்து ஐ ஹவ் அலௌட் ஆல்மோஸ்ட் எனக்கு தேவையான அளவுக்கான பணத்தை கார்பஸ் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த கார்பஸ்ல இருந்து நம்ம அதாவது அந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல இருந்து திருப்பி நம்ம வந்து லிக்விட் ஃபண்டுக்கு கூட நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டை. ஸோ அதுதான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் டிரான்சாக்ஷன் பிளான். இது ரெண்டு வகையிலையும் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளான் இது. இது இல்லாம வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு. இதுக்கு பேர் வந்து SWP, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அப்படின்னு போனாங்க. சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மாசம் மாசம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து பணம் வர மாதிரியான ஒரு 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 பிளான் இது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இது இப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்னு கிடையாது. இது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயுமே இந்த ஒரு பிளான் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. SWPன்ற இந்த பிளானை வந்து அதாவது SIP எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தனியா ஒரு பிளான் கிடையாது. அது வந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன், தெரிஞ்சவங்க மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்பஸ் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து காசு தேவைப்படும். நம்ம அதுக்காக தான் நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நம்ம வந்து வாழ்றதுக்காக மொத்தமாக எடுக்காம அந்த ஃபண்ட் ஹவுஸில் அந்த ஃபண்டு இருந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து நம்ம வந்து ஒரு சர்டன் அமௌண்ட், ஒரு வேளை எனக்கு வந்து ஒரு மாதம் 10,000 ரூபா போதும், இல்லை மாதம் 30,000 ரூபா போதும் எனக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அந்த 30,000 ரூபாயை மட்டும் நம்ம வந்து மாதம் மாதம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் இந்த சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். இது என்ன நமக்கு இது பண்ணுது அப்படின்னா வந்து இது வந்து வி ஹவ் டு அக்யூமுலேட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த கார்பஸ் நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிறோம், கார்பஸை வந்து உருவாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு SWPயை நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம அந்த ஃபண்டு எவ்வளோ நமக்கு வருமோ அவ்வளோ நான் ஏன்னா அதெல்லாம் கணக்கு போட்டு தான் நம்ம பண்ணியிருப்போம். இருந்தாலும் எவ்வளோக்கு நமக்கு வருமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ NRI டாக்ஸேஷன் எல்லா இடத்துலையும் டாக்ஸ் இருக்கு நமக்கு. இப்போ இங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து என்ன மாதிரியான டாக்ஸஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து ரெண்டு விதமான டாக்ஸ் இருக்கு மெயினா. ரெண்டு விதமான டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிம்போம், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிம்போம். ஸோ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லைனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்றது வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு நமக்கு. ஒன்று வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படிம்போம், இன்னொன்று வந்து நான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். இந்த ரெண்டு கேட்டகரி தான் வச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்தியாவில். ஸோ இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா வந்து ஹோல்டிங் பீரியட் பேஸ் பண்ணி வரும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா வந்து 12 மந்த்ஸுக்கு உள்ள, அதாவது 1 இயருக்கு உள்ள நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி 12 மந்த்ஸுக்குள்ள அந்த காசை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்ம விட்ரா பண்றோம் இல்லைன்னா ரெடீம் பண்றோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து 20% வந்து டாக்ஸ் வந்து வரும். எதுல வரும் அப்படின்னா வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோமோ அதுல இருந்து எவ்வளோ அதிகமான லாபம் வந்திருக்கோ அந்த லாபத்துக்கு மட்டும் நமக்கு வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அதுல வந்து 20% நம்ம கட்டுறோம். சேஃபார் இப்போ வந்து 1,00,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது நான் வந்து 11வது மாசமே நான் எடுக்கிறேன். நான் எடுக்கும்போது என்னோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1,50,000 ரூபாய் இருந்தது. 1,50,000 இருக்கும்போது வந்து 1,50,000 வந்து அந்த 50,000 ருபீஸுக்கு மட்டும் நான் வந்து 20% டாக்ஸ் கட்டுவேன். இது வந்து இந்த டாக்ஸ் வந்து நீங்க எடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து உங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு. இதே மாதிரி தான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து ஹோல்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இயர் ஆக்சுவலா. 12 மந்த்ஸுக்கு மேல எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அமௌண்ட்ல இருந்து என்ன லாபம் வருதோ என்ன ப்ராஃபிட் வருதோ அது மட்டும் 12.5% வந்து நமக்கு டாக்ஸ் கட் பண்ணுவாங்க. அதுவும் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் தான். நேரமா சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பிடிச்சிக்கிட்டு தான் அந்த காசை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் வந்து டாக்ஸே கட்டல இந்தியாவில் அப்படின்னா வந்து எனக்கு வந்து டாக்ஸே இல்லை அப்படின்னா வந்து நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நார்மலாவே இந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு திருப்பி கவர்மெண்ட் வந்து கொடுத்துரும். உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டா கொடுத்துருவாங்க இது. ஆனா நீங்க அதுக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் அந்தந்த வருஷத்துக்கு. சரிங்களா? இப்போ நான் ஈக்விட்டி ஃபண்டுக்கு வந்து என்ன இது அப்படின்னா வந்து எல்லா எல்லா இதுமே வந்து உங்களுக்கு வந்து சேம் தான், இங்கே இருக்கிற மாதிரி தான். பட் வந்து இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து வில் பி டாக்ஸ் லெட் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் மாதிரி தான் உங்களுக்கு வரும். மற்றபடி வந்து எல்லாமே வந்து இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு.
டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சில கண்ட்ரீஸுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கு, டிடிஏ டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டிஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நீங்க ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்ஸ் நீங்க கட்டியிருக்கீங்களோ அதெல்லாம் கூட உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணுங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நமக்கு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். ஸோ அசெட் கிளாஸ் பேஸ் பண்ணி வந்து 3 டைப் ஆஃப் அசெட் கிளாஸ் இருக்கு. நமக்கு 3 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ். இன்னொன்று வந்து டெட் ஃபண்ட்ஸ். டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா வந்து டைரக்டா வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம பேங்க்ஸ் இல்லைன்னா வந்து கம்பெனிஸோட டிபெஞ்சர்ஸ் பாண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். அதாவது கடன் பத்திரங்கள், அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்கு. அந்த ஃபண்ட்ஸ் வந்து டெட் ஃபண்ட்ஸ் அப்படிம்போம். இது ரெண்டும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்கும். ஈக்விட்டியும் டெட்டும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு பேர் வந்து ஹைபிரிட். இதுதான் இதோடைய பிராட் கேட்டகரிஸ் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்குல்ல. ஸோ நம்ம பார்த்தோம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் அதுதான் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். யாருக்கும் அதிகமான அதாவது புரிதல் வந்து சில பேருக்கு இல்லாம கூட இருக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இல்லை, தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் இந்த நான் காமிக்கிறேன். இது சில டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஃபண்ட்ஸ்னு இருக்கு. மல்டி கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா வந்து இந்த ஃபண்ட் வந்து லார்ஜ் கேப் இல்லைனா மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்ற வந்து 3 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. 3 டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமுக்கு பேர் வந்து மல்டி கேப் ஃபண்ட். அதே மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்ட். லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்ற ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்செக்ஸ்ன்னு இருக்கும் இல்லைன்னா நிஃப்டின்னு இருக்கும். இது ரெண்டுமே வந்து சென்செக்ஸ் அப்படின்னா வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு போனாங்க. அதே மாதிரி நிஃப்டி அப்படின்னா வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ். இது இந்த இண்டெக்ஸில் வந்து இந்த இண்டெக்ஸோட இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி வரும். மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி வந்து வரக்கூடிய இந்த இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 100 ஸ்டாக்ஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக் அப்படின்பாங்க. ஸோ அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு பேர் தான் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் மிட் கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. லார்ஜ் இருக்கு. நான் வந்து மிட் கேப்ல வரேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம லார்ஜ் அண்ட் மிட் கேப் பார்த்துக்கலாம். அது ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு மிட் கேப் சொன்னதுக்கப்புறம். ஸோ மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னா வந்து நான் சொன்னேன் இல்லை 100 அப்படின்னு சொல்லி, 100க்கு அடுத்து வரக்கூடிய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் அப் டு 500 வரைக்கும் வரும் உங்களுக்கு. தென் வந்து அதுக்கு மேலே வரக்கூடிய எல்லாமே வந்து ஸ்மால் கேப் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸுக்கு அந்தந்த பேர் வரும். இதை மிக்ஸ் பண்ணி இப்போ லார்ஜையும் மிட் 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 கேப்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு பேர் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப். ஸோ டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட் அப்படின்னா வந்து அந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அதிகமாக தரக்கூடிய கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு. ஸோ டிவிடெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிவிடெண்ட் அப்படின்னா வந்து ப்ராஃபிட்டுடைய எவ்வளோ கம்பெனி வந்து சில கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணும். அந்த ப்ராஃபிட்ல வந்து ஒரு பகுதியை வந்து பங்குதாரர்களுக்கு அதாவது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க, திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து டிவிடெண்ட். அந்த டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இது மெயினாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு பேர் வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட். வேல்யூ ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூ ஃபண்ட் அப்படின்னா வந்து சில கம்பெனியோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான ரேட்ல வந்து இப்போ கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து உண்மையிலேயே வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அந்த வேல்யூ அதிகமாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து ஃபண்ட் மேனேஜர் கணிப்பார். அந்த அதுக்கு பேஸ்ட் ஆன் அவருடைய கால்குலேஷன், அவருடைய ரிசர்ச் ஒர்க் மூலமாக வந்து அவர் வந்து இதை வந்து கணிப்பார். ஸோ அதுக்கான வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க. அது மூலமாக வந்து அவங்க வந்து அதை கணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது பை அட் லோ செல் அட் ஹை அந்த மாதிரி தான் அதோட கணக்கு. அந்த மாதிரியான ஃபண்டுக்கு பேர் வந்து வேல்யூ ஃபண்டு. இதே மாதிரி டைப்ல இன்னொரு ஃபண்டுக்கு பேர் வந்து கான்ட்ரா ஃபண்ட். கான்ட்ரா ஃபண்ட் அப்படின்னா வந்து கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. சேம் வேல்யூ ஃபண்ட் மாதிரியானது தான், பை அட் லோ செல் அட் ஹை தான். ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சில சில சமயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஐடி செக்டார் வந்து ரொம்ப நல்லா போகலை இப்போ இருக்கிறதுல. ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் யூஎஸ் ட்ரேடு டேரிஃப் பிரச்சனை இருக்கிறதுனால நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து ரொம்ப அதிகமாக போகலை. ஃபார்மா செக்டரும் நடுவில் கொஞ்சம் அடி வாங்கிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து அவுட் ஆஃப் இதில் இருக்கும். நிறைய பேர் வந்து விரும்பாத ஒரு ஸ்டாக் மாதிரி ஒரு செக்டார் மாதிரி நினச்சிக்கோங்க. அதை உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இது வந்து மாறியும் இருக்கலாம் கொஞ்சம் ரீசெண்டானதில்.
அப்போ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது கம்மியா இருக்கக்கூடிய டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் வந்து ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ், அந்த செக்டார் வந்து ரொம்ப மேலே வந்துடும். டாப் செக்டராக கூட இருக்கலாம் சில சமயம் வந்து. அப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் வந்து கான்ட்ரா ஃபண்ட். அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஃபோக்கஸ்டு ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு மினிமம், அது மேக்ஸிமம் வந்து 30 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும் அந்த ஸ்கீம்லேயே. அது வந்து கேப், அது செபியோட கேப் அது. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு, இட் கேன் பி அ மல்டி கேப், இட் கேன் பி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், எது வேணா இருக்கலாம். அதான் வந்து ஃபண்ட் மேனேஜரும் அந்த அவங்க சூஸ் பண்ணுறதுல தான் அது இருக்கு. ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் வந்து மல்டி கேப்ல பண்ணும், இல்லைன்னா லார்ஜ் கேப்ல மட்டுமே வந்து ஃபோக்கஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுல தான் வந்து அவங்க வந்து பண்ண போறது. அந்த அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. பண்ணக்கூடியது அதுக்கு பேர் தான் வந்து ஃபோக்கஸ்டு ஃபண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸும் இருக்கு. செக்டோரல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் அப்படிம்பாங்க. செக்டோரல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஒரு செக்டருக்கு மட்டும், சே ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ், இல்லை வந்து பேங்கிங் ஃபினான்ஸ் ஃபண்ட் அப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டருக்கு மட்டும், அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு. சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, இந்தியா அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்லாம் இருக்கு நிறைய. இதெல்லாம் இப்போ இந்தியா அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு இப்போ எதெல்லாம் அட்வான்டேஜா இருக்கோ அந்த மாதிரியான செக்டர்ஸ்ல இல்லைன்னா அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் வந்து தீமேட்டிக் ஃபண்ட். தீமேட்டிக் ஃபண்ட் அது. இது போக வந்து இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்று இருக்கு ஆக்சுவலா. இது வந்து டாக்ஸ் சேவிங் ஸ்கீம் ஆக்சுவலா. ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படிம்பாங்க, அதுதான் இஎல்எஸ்எஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷம் லாக்இன் பீரியட், கம்பல்சரி லாக்இன் பீரியட் இருக்கும். அதில் நீங்கள் போட்டிங்கன்னா எடுக்கவே முடியாது. உங்களுக்கு வந்து இதில் வந்து 1.5 வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 1.5 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான டாக்ஸ் ரிபேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு. ஸோ இது வந்து ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு ஃபண்ட் இது. மாரல் இன்வெஸ்டிங் சம்பந்தமான ஒரு ஃபண்ட் இது. மாரல் இன்வெஸ்டிங் சம்பந்தமான ஃபண்ட் அப்படின்னா வந்து இதுல வந்து உங்களுக்கு எத்திக்கல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. இது நார்மலாவே வந்து இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷாரியா பிரின்சிபிளுக்கு பேஸ் பண்ண ஒரு ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இஸ்லாமிக் கம்யூனிட்டி பீப்புள் கேன் இன்வெஸ்ட் மோர். ஆக்சுவலி நாட் ஓன்லி இஸ்லாமிக் கம்யூனிட்டி, பட் வந்து இந்த ஃபண்ட் வந்து அவங்களோட பிரின்சிபிள்ஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் கொண்டு வந்திருந்தாலுமே கூட இந்த ஃபண்ட் வந்து இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் எனிபடி ஹூ திங்க் தே ஆர் ஆக்சுவலி எத்திக்கல் ஆர் அப்ரைட். அவங்களுக்காக வந்து இந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மாரலா வந்து சில இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அப்படியான விஷயங்களை வந்து இந்த ஃபண்டுக்கு வந்து இந்த ஃபண்டு மூலமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இதுல என்ன இருக்கும், என்ன என்ன ஏன் இந்த ஃபண்டு கொண்டு வராங்க அப்படின்றத வந்து நான் அதையும் கொஞ்சம் லைட்டா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த எத்திக்கல் ஃபண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பேங்கிங் அவங்களுக்கு, ஐ திங்க் இஸ்லாமிக் பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து டினைடு ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது வந்து தே டோன்ட் லைக் டு ஹாவ் அ இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வாங்காம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குன்னா கூட அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து தே ஹாவ் டு டொனேட், ஐ திங்க். அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபண்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர் அப்படின்றதுலேயே இதில் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒருவேளை வந்து கேஷ் ரிச் கம்பெனிஸில் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கே இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்துடும். இன்ட்ரெஸ்ட் எங்கெல்லாம் வரலையோ அந்த மாதிரியான கம்பெனிஸுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதில். ப்ளஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சில சின் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க சில இதில். சின் ஸ்டாக் அப்படின்னா வந்து இட் குட் பி எனி திங். இட் குட் பி வந்து ஒரு ஒரு சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ப்ரீவரிஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக் கம்பெனியாக இருக்கலாம், மீட் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுனால என்ன, அவங்க அதாவது ஒரு ஒரு மனுஷன் வந்து அந்த மனுஷனுடைய மெயின் என்னுடைய மாரலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபண்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பிரின்சிபலோட இருக்கக்கூடிய, கொள்கையோட இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கான ஃபண்ட் இது ஆக்சுவலா. இதுல வந்து எப்படின்னா வந்து நீங்க நார்மலா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எஸ்ஐபிஸ், லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்டிபி எல்லாமே இதுலயும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்திக்கல் இன்வெஸ்டிங் அப்படிம்பாங்க. எத்திக்கல் இன்வெஸ்டிங்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இட் இஸ் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் இதோட கரெக்டான ஒரு வேர்ட் ஆக்சுவலா. இதை வந்து இதோட மீனிங் வந்து எப்படின்னா சோஷியலி ரெஸ்பான்சிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐ ஆம் ஹெல்பிங் த சொசைட்டி ஆக்சுவலி இந்த எத்திக்கல் வே, அந்த மாதிரியானது. ஸோ இதில் வந்து எப்படின்னா வந்து ஷாரியா போர்டு வந்து சில பிரின்சிபிள்ஸ் கொடுத்துருக்கும், சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க.
இங்க வந்து டெட் எக்ஸ்போஷரே இருக்காது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 99.9% கண்டிப்பா இருக்காது இதுல. இப்ப இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜீரோ டெட் தான் இந்த இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபண்ட் வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் லாங் டேர்ம் ஃபண்ட். இது இது வந்து இது நார்மலாவே நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு ஒரு மல்டி கேப் மாதிரியாகவோ இல்லைன்னா ஒரு ஃபிளெக்சி கேப் மாதிரியான ஃபண்டா கூட இந்த ஃபண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க எத்தனை வருஷத்துக்கு, அதாவது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு கூட இந்த ஃபண்டை வந்து தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல. ஸோ அடுத்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ். டெட் ஃபண்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு சும்மா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறைய இருக்கு. இதில் வந்து டியூரேஷனை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஃபண்டும் இருக்கும். ஓவர் நைட் ஃபண்ட்ஸ்னு இருக்கு. ஓவர் நைட் ஃபண்ட்ஸ்னா ஒரு நாள் 2 நாளுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இதெல்லாம் பேங்க்ஸ் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, கார்பரேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. அதே மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ். லிக்விட் ஃபண்ட் அப்படின்னா வந்து 90 days டியூரேஷனுக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 3 months உள்ள 3 months எனக்கு வந்து காசு தேவை, இல்லை நாங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து 1 year வரைக்கும் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் பொதுவாகவே லிக்விட் ஃபண்ட்ஸில். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் வந்து அன்னைக்கு என்ன அந்த எந்த அந்த ஒரு வருஷத்துல வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபண்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் வரும். அதில் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 months பீரியடுக்குள்ளே வரக்கூடிய பாண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லோ டியூரேஷன் ஃபண்ட் 6 months to 12 months உள்ள வரக்கூடிய அந்த பாண்ட்ஸ் எல்லாம் டிபெஞ்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மணி மார்க்கெட் ஃபண்ட் ஒன்லி இன்வெஸ்டிங் இன் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சிடிஸ் சிபிஸ் அப்படிம்பாங்க. அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டு. ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் இருக்கு 1 to 3 years. மீடியம் டேர்ம் ஃபண்ட் இருக்கு. தென் வந்து லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதாவது மீடியம் டு லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், லாங் டேர்ம் லாங் டியூரேஷன் ஃபண்ட், டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ்னு இருக்கு. கார்பரேட் பாண்ட் ஃபண்ட். டைனமிக் பாண்ட் ஃபண்ட்ஸ்னா உங்களுக்கு எல்லா டியூரேஷனும் அதில் இருக்கும். போட்டு இன்னைக்கு போட்டு நீங்கள் நாளைக்கு கூட எடுத்துக்கலாம், நாளைக்கு போட்டு எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு ஒரு வருஷத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கூட நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபண்ட்ஸில். இதெல்லாம் வந்து ஆனால் டெட் ஃபண்ட்ஸில் வந்து ஒன்னே ஒன்று மட்டும் நீங்கள் தாராளமாக அது மைண்டில் வச்சிருக்க வேண்டியது என்னன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் அப்படிம்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை பொறுத்த நீங்கள் அதை பொறுத்து தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது வந்து கம் அந்த இதில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும்போது வந்து பண்ண மாட்டாங்க அதில். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து அதில் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நம்ம பண்ணிட்டோம்னா அது வந்து லாக் ஆகிடும். அந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே நமக்கு வந்து லாக் ஆகிடும். அதுக்காக பண்ணக்கூடியது. இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு வந்து கம்மியாயிட்டே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால வந்து இந்த இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட் இருக்குது. கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்னா வந்து சில கம்பெனிஸோட இது வந்து கிரெடிபிலிட்டி வந்து சில அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஒரு வேளை. ஏன்னா அந்த கம்பெனியுடைய பணம் நம்ம போட்ட பணம் வருமா வராதா அப்படின்ற சில பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரியான ஃபண்டுக்கு பேர் வந்து கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு. ஆனால் அதில் வந்து ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாக வரும். இதில் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதில். பேங்கிங் ஃபினான்சியல் பிஎஸ்யூ ஃபண்ட், பேங்க்ஸ்ல பேங்கோட அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது பிஎஸ்யூ, பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அதில் இன்வெஸ்ட் அவங்களோட பாண்ட்ஸ்ல பண்ணக்கூடியது. தென் கில்ட் ஃபண்ட், கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ் இருக்கும். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து கில்ட் அப்படிம்பாங்க. அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட். ஃப்ளோட்டர் ஃபண்ட் அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்ல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கான ஒரு ஃபண்ட் தான் ஃப்ளோட்டிங் ரேட் ஃபண்ட், ஃப்ளோட்டர் ஃபண்ட். ஹைபிரிட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த கேட்டகரியில் வந்திருக்கும். ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஹைபிரிட் மெயினாக பார்ப்பாங்க. அதில் வந்து கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட், அக்ரெசிவ் ஹைபிரிட், பேலன்ஸ்டு ஹைபிரிட் அப்படின்னு கூட பார்ப்பாங்க. இதில் இப்போ கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் அப்படின்னா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான இது வந்து டெட்டுக்கு அதிக எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க, ஈக்விட்டிக்கு வந்து லோவர் எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும். ஈக்விட்டிக்கு வந்து அதிகமான எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து கன்சர்வேட்டிவ் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அப்படியே மாறி இருக்கும். அதில் டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட் இல்லைன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த கேட்டகரி வந்து எப்போ நல்லா இருக்குமோ அந்த இதில் வந்து, அதாவது இப்போ ஒருவேளை வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கு அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இதில் மாற்றிடுவாங்க. அதிகமாக வந்து இதுக்கு கொண்டு வந்துடுவாங்க, டெட்டுக்கு அதிகமான எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. அதே நேரம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஏறக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா வந்து அதில் வந்து டைனமிக் அசெட் அலோகேஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்விட்டியில் வந்து அதிகப்படுத்துவாங்க.
எக்ஸ்போஷரை வந்து அதிகப்படுத்துவாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. இல்லை கன்சர்வேட்டிவ் இல்லைன்னா அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. சில ஃபண்ட் இருக்கு, பேலன்ஸ்டு ஃபண்ட் மட்டும் வச்சிருக்காங்க, ஈக்குவலாக இருக்கும். அது 50-50% அப்படியும் வச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் அதோட இதெல்லாம் வந்து ஒரு சில ஃபண்ட்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல. டைனமிக் அசெட் அலோகேஷன் இருக்கக்கூடிய இல்லைன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்றது வந்து பேஃப் அப்படிம்பாங்க, பிஏஎஃப். அந்த மாதிரியான ஃபண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இடையில மார்க்கெட் இறங்கும் போது வந்து இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் அப்படிம்பாங்க. மல்டி அசெட் அலோகேஷன்னா வந்து ஈக்விட்டி, டெட், அப்புறம் வந்து கோல்டு, இந்த மூணும் சேர்ந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈக்விட்டி, டெட் இந்த மாதிரியான ஃபண்ட் இருக்கும். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ் இல்லைன்னா மூணு அசெட் கிளாஸ் இருக்கக்கூடிய ஃபண்டுக்கு பேர் தான் வந்து மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ். ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ், இது வந்து ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மார்க்கெட் ரெண்டு மார்க்கெட் இருக்குன்னா ரெண்டு மார்க்கெட்லையும் வந்து ப்ரைஸ் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி வந்து இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் தான். இதுவும் வந்து 1 இயர் இதில் வந்து ஆனால் டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து கன்சிடர் டு பி உங்களுக்கு வந்து ஈக்விட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வந்து இது வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷன் வரும். மற்ற எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நான் ஈக்விட்டி ஃபண்டோட டாக்ஸேஷன் தான் வரும். ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட், இது வந்து ஈக்விட்டி இது எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து சேவிங்ஸ் ஃபண்ட் மாதிரியான ஒரு ஃபண்டு. அதில் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆர்பிட்ராஜ் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மல்டி அசெட்டோட ஒரு இன்னொரு கேட்டகரி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் கோல்டு இருக்காது பொதுவாக. ஸோ லெட் அஸ் பிளான் யுவர் ரிட்டையர்மெண்ட் நவ். எப்படி நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து யார் என்ஆர்ஐ, என்ஆர்ஐயோட டாக்ஸேஷன் என்ன, என்ஆர்ஐ வந்து என்னென்ன தேவைப்படும், டாக்குமெண்ட்ஸ் நமக்கு என்னென்ன தேவைப்படும், என்னென்ன பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படும், அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும், எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் நம்ம இப்போ நமக்கு வந்துருச்சு. இப்போ வந்து லெட் அஸ் பிளான் அவர் ரிட்டையர்மெண்ட் நவ். திஸ் இஸ் த குரூஷியல் டைம் ஆக்சுவலி. இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃபைன் யுவர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைல். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது, இப்போ நான் வந்து இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து ஒருவேளை வந்து நான் வந்து சம்பாதிக்கிற டைமில் இருக்கிறதுனால வந்து ஐ மைட் பி லிமிட்டிங் மை செல்ஃப் டு மெனி திங்ஸ் ஆக்சுவலி. அது எல்லாமே விட்டுட்டு நம்ம வந்து நம்முடைய ரிட்டையர்மெண்ட் டைமில் வந்து வி மைட் பி லிவிங் லிட்டில் ஒரு ஒரு பாஷ் லைஃப் கூட வாழணும்னு நம்ம ஆசைப்படலாம். அது எல்லாமே வந்து நம்ம வந்து வி ஹவ் டு டிஃபைன். நாளைக்கு வந்து நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இப்போவே வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு கண்டிப்பாக இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது, அது ஃபியூச்சர் ஆனதுனால. பட் வந்து நம்மளால் அதை வந்து ஒரு இமேஜின் பண்ண முடியும். நான் வந்து ஊருக்கு வந்து ஒரு வீடு வச்சு அங்கேயே வாழணும், என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் அங்கேயே வாழணும் அப்படின்னா அந்த லைஃப் அந்த ஊருக்குள்ள வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியான பணத்தை நான் வந்து இப்போவே ரெடி பண்ணணும். வீடு கட்டுறதுக்கான இடம், இடம் வாங்குறதுக்கான பணம், இது எல்லாமே வந்து நான் வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். சில பேர் வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நான் ஒவ்வொரு ஊராக நான் வந்து டூர் போவேன், இல்லைன்னா ஒவ்வொரு நாடாக நான் டூர் போவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு வேலை பெருசாக ஒன்றும் இல்லை, அதுக்காக வந்து ஐ வுட் லைக் டு என்ஜாய் மை லைஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கூட நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். அது எல்லாம் வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதுல வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். இப்போ வந்து எஸ்டிமேட் யோர் எக்ஸ்பென்சஸ். இன்னைக்கு உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்றத வந்து நீங்க அடுத்த ஸ்டெப் இது. நம்ம வந்து என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நம்ம இன்னைக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ள பண்றோம், நமக்காக பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணணும். பொதுவா வந்து 60-70% ஆஃப் த இன்கம் கோஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலா. ஸோ அந்த 60-70%ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஏன்னா வந்து 30% நார்மலாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடும் பொதுவாக, அதனால சொல்றேன். ஸோ 60-70% சில பேர் வந்து இன்னும் கம்மி பண்ணலாம். அதுல இருந்து கம்மி பண்ண முடியும்னா அவங்களே கம்மி பண்ணி அதையும் இது பண்ணிக்கலாம். பட் வந்து எஸ்டிமேட் கண்டிப்பா நமக்கு வந்து நான் என்ன வரக்கூடிய காசு, இந்த இடது கையில வரக்கூடிய காசு வலது கை வழியா எங்க போகுது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா கணக்கு வச்சுக்கணும்ல. அதுக்காக தான் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸை வந்து வி நீட் டு கால்குலேட் ஆக்சுவலா. இப்போ வந்து கரண்ட் ஒவ்வொரு மாசமும் நமக்கு வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகுன்றத வந்து ஸ்பெண்ட் பண்றோம். ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து என்னென்ன பில்ஸ் நம்ம பே பண்றோம், எவ்வளவு அமௌண்ட் நம்ம கையில இருந்து போகுதுன்றத வந்து ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அது நமக்கு வந்து உதவும் கண்டிப்பா. இதுல வந்து ஃபியூச்சர் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் நம்ம வந்து கொண்டு வரணும். இதுதான் வந்து நம்முடைய பேசிக்கான ஒரு கணக்கு. இந்த இதுல வந்து இந்த இப்போ ஒருவேளை வந்து ஒருத்தருக்கு வந்து 30,000 ரூபாய் இன்னைக்கு செலவாகுது அப்படின்னா வந்து நாளைக்கு இந்த 30,000 ரூபாய் வந்து நான் சொன்ன இன்ஃப்ளேஷனை வந்து கணக்குல வச்சுக்கோங்க.
இன்ஃப்ளேஷனையும் வந்து இது கூட ஆட் பண்ணுங்க. 6 இல்லைனா 8% வந்து நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும். ஆட் பண்ணும்போது வந்து உங்களுக்கே தெரியும் 30,000 ரூபாயோட மதிப்பு 10 வருஷம் கழிச்சு ஒரு வேளை வந்து 3 லட்சமாக கூட இருக்கலாம். அதாவது 3 லட்சம் 30,000 ரூபாய் இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து 10 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து ஒரு வேளை வந்து 1 லட்சமோ இல்லைனா 3 லட்சமோ கூட நமக்கு தேவைப்படலாம், based on the inflation. இதுல வந்து நமக்கு வந்து ஹெல்த் எமர்ஜென்சிஸ் கூட வரும். அதனால வந்து அதையும் நம்ம வந்து கணக்குல வச்சுக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து நம்முடைய எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுது, அதனுடைய ஃபியூச்சர் காஸ்ட் நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்முடைய லைஃப்பும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து வாழ போறோம் இன்னும் கொஞ்ச நாள், அதாவது நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரிட்டையர் ஆகுறதுக்கு ஒரு வேளை சிலருக்கு 20 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 25 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்த வயசுல வந்து சில பேர் வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கூட எடுத்துப்பாங்க. ஏர்லி ரிட்டையர்மெண்ட்னா வந்து 45 50 வயசுல கூட சில பேர் ரிட்டையர்ட் ஆவாங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்து அவங்க லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக போயிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சம்பாதிக்கணும். அதுதான் அதோட கணக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு டிட்டர்மைன் நீங்க வந்து உங்களுடைய கார்பஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கணும். எனக்கு வந்து இந்த அமௌண்ட் இருந்தா என்னுடைய, ஏன்னா வந்து நம்ம கணக்கு பார்த்துட்டோம் நம்ம எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் வருது. அந்த எக்ஸ்பென்சஸை வந்து நான் இந்த எக்ஸ்பென்சஸ் பேஸ் பண்ணி ஒருவேளை நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 30 to 40 இயர்ஸ் நான் என்னுடைய வாழ்க்கை போகுது அப்படின்னா வந்து எனக்கு எவ்வளவு தேவைப்படும், அதுதான் கணக்கு. இது நீங்க போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கார்பஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த கார்பஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இதுதான் என்னுடைய டார்கெட்டட் அமௌண்ட்ன்றதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் தான் வந்து நமக்கு வந்து கார்பஸ் அமௌண்ட். அந்த கார்பஸ் அமௌண்ட் தான் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நம்ம வந்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அதுல. ஸோ டிட்டர்மைன் யுவர் டார்கெட் அமௌண்ட். ஆக்சுவலி அதுல வந்து எவ்வளவு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் குளோபல் ரூல் அப்படின்பாங்க. அதை வந்து விட்ராவல் ரூல் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 4% தான் எடுக்க சொல்லுவாங்க பொதுவா. ஏன்னா நம்ம காசு கார்பஸ்ல இருந்து அதிகமா எடுக்க எடுக்க வந்து நம்ம கார்பஸும் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் வந்து ஒரு ஒரு நார்மலாக ஒரு 4% நம்ம விட்ராவல் வச்சிருக்கலாம். இல்லைன்னா அதோட கம்மியாக பண்ண முடியும்னா கம்மியாக கூட நம்ம பண்ணலாம். எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மியாக நம்ம அந்த கார்பஸ்லேருந்து எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த கார்பஸ் வந்து நீண்ட காலத்துக்கும் வரும். நமக்கு வந்து அதே அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து நம்ம மனசு வந்து நிம்மதியாக கூட நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கிட்ட தேவையான அளவு காசு இருக்கு, அந்த பிரச்சனை வந்தால் நம்மளை பார்த்துக்க முடியும். ஏன் அப்படின்னா வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலியா நம்ம எல்லாம் மாறிட்டோம். கூட்டு குடும்பம் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து இப்ப இல்ல. கூட்டு குடும்பம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து தனியா தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளோ யாருமோ நம்ம கூட இருக்க போறதில்ல, நம்ம மட்டும்தான் இருக்க போறோம். நம்ம பிள்ளைகள் வந்து தனியா போவாங்க, தனித்தனியா தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்றது சந்தேகம் தான். இன்னைக்கு வந்து பல பிள்ளைகளும் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க, அம்மாக்கள் அப்பாக்கள் வந்து ஊர்ல இருக்காங்க. ஸோ அம்மாக்கள் அப்பாக்கள் ஊர்ல இருக்கும்போது வந்து அவங்கள பாத்துக்கிறதுக்காக மட்டும் நம்ம இங்க யாரையாவது ஒரு ஆளை வச்சிருக்க வேண்டியிருக்கும், அவங்களோட ஹெல்த்துக்காக. அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நாளைக்கு இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா வந்து அவங்களே அவங்கள பாத்துக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு நிலைமை வந்து இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. அதனால வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்முடைய ரிட்டையர்மெண்ட்டையும் நம்ம பிளான் பண்ணணும் ஆக்சுவலா. அது வந்து ஒரு ஒரு இண்டிகேட்டரா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து. இதே மாதிரி வந்து நீங்க எக்ஸ்பென்ஸ் நம்ம நம்ம நேரமா பார்த்தோம்ல எவ்வளவு நமக்கு தேவைப்படும் அப்படின்றத வந்து அது வந்து ஒரு நம்ம கணக்கு வச்சுக்கிறது வந்து ஒரு நம்முடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நம்ம கணக்கு போட்டோம்ல, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் கணக்கு போட்டு அதை வந்து ×12 போடுங்க. ×12 பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ×30 போட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய கார்பஸ் அமௌண்ட். இது வந்து நார்மலா வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட். இது வந்து ரொம்ப சிம்பிளா பேசிக்கா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து நீங்க வந்து பண்ணலாம். பல வெப்சைட்ஸ்லாம் கூட பல பிளாட்ஃபார்ம்ஸ் கூட வந்து இன்னைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டரே கொடுக்குறாங்க. நீங்க அதை கூட பயன்படுத்தி கூட உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு தேவைப்படும்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட என்ன சேவிங்ஸ் இருக்கு இன்னைக்கு, உங்களுடைய ஒருவேளை வந்து ஒரு 5 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு தேதியில வந்து உங்களுக்கு என்ன இருக்கு உங்க கையில, உங்களுடைய அசட்ஸ் என்ன இருக்கு உங்க கையில வந்து உங்க நிலம் வச்சிருப்பீங்க, ஒருவேளை வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் காசு இருக்கலாம், சில பேர் சீட்டு கட்டிட்டு இருப்பீங்க, அது எல்லாமே வந்து எவ்வளவு வருது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு அப்புறம் வந்து இந்த அமௌண்ட் ஒருவேளை வந்து 5 கோடிக்கு நமக்கு வந்து
இன்னைக்கு கையில வந்து என் கையில 50 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா வந்து 4,50 கோடி ரூபாய் நமக்கு தேவைப்படுது. இந்த 4,50 கோடி ரூபாய் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்க போறோம். அதுதான் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான். ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கேன். அதனால வந்து டவுட்ஸ் இருந்தாச்சுன்னா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சேட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம் நீங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்முடைய இவ்வளோதான் அமௌண்ட் நமக்கு அது தெரிஞ்சிருச்சு. அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம நேரம் பார்த்த ஃபண்ட்ஸில் நம்ம வந்து நமக்கு வந்து நம்ம கவனத்தை செலுத்தணும்னா நம்மளால வந்து இந்த ஃபண்டு நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் நேரமாக சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வேற இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது ரொம்ப கம்மியான இதாக இருக்கும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னா நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ டு பீட் த இன்ஃப்ளேஷன் ஆக்சுவலி. இது வந்து ஒரு ஒரு ஏன் இந்த 4% ரூல் சொல்றாங்க அப்படின்னா வந்து 4% ரூல் வந்து விட்ரால் ரூல் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 30 வருஷத்துக்கு மேல வந்து உங்க கார்பஸ் வந்து தாக்கு பிடிக்கும். அதனால வந்து நார்மலா இந்த 4%க்கு உள்ளேயே வந்து நீங்க விட்ராவல வந்து பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து 30,000 ரூபாய் தேவை அப்படின்னா அந்த 30,000 ரூபாய் தான் வந்து உங்களுக்கு வந்து 4% ஆக்சுவலா. ஸோ 30,000 ரூபாய்க்கு 4% அப்படின்னா வந்து 30,000 ரூபாவுடைய வந்து மற்ற 96% எவ்வளோ வரும்ன்ற ஒரு கணக்கு போட்டிங்கன்னா வந்து நார்மலாகவே உங்களுக்கு வந்து இந்த இது வந்துடும், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்துடும். அதுக்காக தான் அந்த அந்த ரூல் வச்சுருக்காங்க. ஸோ தென் வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஆட்டோமேட் யுவர் சேவிங்ஸ். நான் சொன்ன மாதிரி எஸ்ஐபி மாதிரியான சேவிங்ஸ் நீங்கள் எஸ்ஐபி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை என் கையில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என் கையில் வந்து எனக்கு வந்து காசு வந்து சில சமயம் வரும் வராமல் போகும் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சிஸ்டமேட்டிக் டிரான்சாக்ஷன் பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். லம்சம் அமௌண்ட் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுனாலே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுனாலே எவ்வளவு நாள் அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அதாவது ரொம்ப லாங் டேர்மாக மினிமம் ஒரு 7ல இருந்து 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வராமல் போகும். அதுக்காக சொல்கிறேன் அது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்க என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்றத பாருங்க. பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எதுல குறையுது, கம்மியாகுது, கூட வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு யூ கேன் அட்ஜஸ்ட் இட் ஆனுவலி. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து சில விஷயங்கள் நடக்கும். இப்ப நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருப்போம். சில பேருக்கு நடுவில் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவாங்க. சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் அந்த செலவுகள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்குள்ளே கொண்டு வர முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டே போகணும். சில சமயம் வந்து அதிகமான காசு நடுவில் செலவாகுது அப்படின்னா வந்து நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய இதுவும் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த அடாப்ட் டு லைஃப் சேஞ்சஸ்னு போட்டிருக்கேன் நான் அதில். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு இது காமிக்கிறேன். இதில் வந்து இது வந்து ரீசெண்டாக லாஸ்ட் 5 வருஷத்துக்கு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு காமிக்கும் ஆக்சுவலா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேப் equity ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அதாவது கேட்டகரி ஆஃப் ஃபண்ட் நம்ம பார்த்தோம்ல, கான்ட்ரா equity ஆஃப் ஃபண்ட் இருக்கு, மிட் கேப் ஃபண்ட் இருக்கு, டிவிடெண்ட் yield ஃபண்ட் இருக்கு, வேல்யூ ஃபண்ட். நம்ம பார்த்த எல்லா ஃபண்டோட கேட்டகரியும் இதுல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல தெரியும். இந்த ஃபண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 1 இயர்ல என்னென்ன ரிட்டர்ன் வந்திருக்குன்றத பாருங்க. அதே மாதிரி 2 இயர்ல என்னென்ன ரிட்டர்ன் வந்திருக்குன்னு பாருங்க. த்ரீ இயர்ஸ்ல என்ன ரிட்டர்ன் வந்திருக்கு, 5 இயர்ஸ்ல என்ன ரிட்டர்ன் வந்திருக்கு. ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னா வந்து நான் சொன்னேன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து நல்லா இருக்கும், கன்சிஸ்டண்டா இருக்கும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் வரும் ஆக்சுவலா. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 16%க்கு மேல கொடுத்துருக்கு. நான் மினிமம் கொடுத்துருக்கக்கூடிய ஃபண்ட் நான் பாக்குறேன். லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து மினிமம் வந்து 17% வரைக்கும் கொடுத்துருக்கு ஆக்சுவலா. அதாவது 16.9, அது வந்து 17% கணக்கு வச்சுக்கலாம். ஸோ 16.9 கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து 5 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வந்து 16.9% வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு அர்த்தம் அது. ஸோ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 16.9% வரைக்கும் கொடுத்துருக்குன்னா அதோட ரொம்ப அதிகமாக கொடுத்த ஃபண்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். அதுக்காக எல்லா ஃபண்டையும் வந்து எல்லா அமௌண்ட்டையும் வந்து ஸ்மால் கேப்ல போய் இப்போதான் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுல வந்து மிக்சடா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலா ஒரு 18ஓ இல்லைனா 20%ஓ இல்லைனா 17%ஓ நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் அதனுடைய அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் எனக்கு தேவைப்படுது.
என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னா வந்து நான் எவ்வளோ ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 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 சாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் 10 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு அஹ், நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இது வந்து 10 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அட் அரௌண்ட் 10% ரிட்டர்னில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு 10 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 58 லேக்ஸ் ஆக்சுவலாக. எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 41 லேக்ஸ், அதாவது 42 லேக் கிட்ட வருது. தென் வந்து என்னுடைய மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 48,414 ருபீஸ் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, அட் 10% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எனக்கு வந்து 1 crore rupees வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கும். 10% தான் கிடைக்குமா, அப்படி 10% தான் ரிட்டர்ன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து புரியுதலுக்காக பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து 12% 15%லையும் 12% இது 12%லையும் நம்ம பார்த்துக்கலாம். 12%னா எனக்கு வந்து 12% ரிட்டர்ன் நமக்கு கொடுக்குது மார்க்கெட் அப்படின்னா வந்து 43,000 ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். தென் வந்து 15% எனக்கு நான் அட் ரேட் ஆஃப் 15% ரிட்டர்னில் வந்து எனக்கு வந்து 35,000 இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். எனக்கு 35,886 ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து 1 crore கிடைக்கும். இதுவே நமக்கு வந்து 5 கோடி ரூபாய் எனக்கு தேவைப்படுது, நான் 20 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12%க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1 crore 20 lakhs rupees. ஆனால் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் வந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ், அடிஷனல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 crore 79 lakhs வருது நமக்கு. அதாவது 3 crore 80 lakhs நமக்கு வந்து வருது. இது வந்து 50,000 நான் வந்து மாசம் மாசம் 20 இயர்ஸுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணா அட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%க்கு நமக்கு வந்து இது வரும். மார்க்கெட் வந்து அதோட அதிகமாகவும் தரலாம், இல்லை இல்லையா? இப்போ மார்க்கெட் அதிகமாக தரலாம் அப்படின்னா வந்து 15 6 நம்ம நேரம் பார்த்த மாதிரி 15% இருக்கலாம், 16% இருக்கலாம், 20% கூட இருக்கலாம் சில சமயம். அப்படி வரும்போது வந்து உங்களுடைய மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் வந்து இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம அந்த கணக்கில் போக வேண்டாம், நம்ம வந்து இந்த கணக்கே பயன்படுத்துவோம். நம்முடைய ஃபைனல் அமௌண்ட், ரிக்வயர்ட் அமௌண்ட் வந்து 5 crore பதிலாக வந்து ஒருவேளை 6 crore வரலாம், 7 crore வரலாம், 8 crore கூட வரலாம். இஃப் த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அதிகமாகக்கூடிய பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபைனல் அமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லபடியாக வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் வந்து ஒரு ஃபண்டோட ரிட்டர்ன் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஒரு ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் அப்படிமோ நாங்கள். அந்த ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் இங்கே இருக்கு. அந்த ஃபண்டோட 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 13.87. 10th இயர் 10 இயர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து 20.67% ரிட்டர்ன் வருது. அதாவது 1000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 1000 ரூபாய், வெறும் 1000 ரூபாயை 20 இயருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுடைய அந்த லாஸ்ட் 20th இயர், சாரி 10 இயருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 இயரோட ரேட் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 rupees. லேட்டஸ்ட் வேல்யூ, இன்னைக்கு வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா, அதாவது நான் வந்து இன்னைக்கு எடுத்தது, அதாவது 23rd அன்னைக்கு எடுத்தது உங்களுக்கே தெரியும். ஸோ 23rd அன்னைக்கு எடுத்ததோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3,57,000 இருக்கு. எவ்வளோ ரிட்டர்ன் வருது? நீங்கள் போட்டது வந்து 1,20,000 rupees has become around 3,57,000 ஃபார் அபவுட் 10 இயர். நீங்கள் வந்து 1,000 rupees மட்டும் போட்டாலே வந்து இந்த அமௌண்ட் வந்துடும். இந்த 1,000 rupees கேன் பி 10,000, இல்லை 50,000, இல்லை வந்து 1 lakh கூட நீங்கள் உங்களால் பண்ண முடியும். அப்படின்னா வந்து இந்த அமௌண்ட் வந்து யூ ஜஸ்ட் இமேஜின் அபவுட் திஸ் அமௌண்ட். ஆக்சுவலி 197% ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து அப்சல்யூட் ரிட்டர்னே கொடுத்துருக்குது இது அட் 20% ரிட்டர்ன். இது என்ன ஃபண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து ஐ திங்க் நீங்கள் வந்து லாபம் டீம்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே வந்து என்ன இது மாதிரி இது என்ன ஃபண்டுன்றதெல்லாம் அவங்களே சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம். இது உண்மையிலேயே ஒரு ஃபண்டோட இன்னைக்கு உள்ள ரிட்டர்ன். ஆக்சுவலாக இது வந்து ரியல் டைம் ரிட்டர்னாக உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் நான் இதில். ஸோ நம்ம இது வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பார்த்துட்டோம். அதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு நட்சலாக சொல்கிறேன். உங்களுக்கு டிட்டர்மைன் யுவர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ், எவ்வளோ உங்களோட இது எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து எவ்வளோ காலத்துக்கு உங்களுக்கு, அது எவ்வளோ காலம் உங்களுக்கு இருக்குது, அதாவது உங்கள் ரிட்டையர்மெண்ட் வந்து இன்னும் 10 வருஷத்தில் வருதா 15 வருஷத்தில் வருதான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், உங்களுடைய ரிஸ்க் வந்து நீங்கள் எவ்வளோ உங்களால் எடுக்க முடியும் அப்படின்றத கணக்கு வச்சுக்கிட்டு
அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. லாபம் டீம் வந்து டெஃபினட்டாக இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபண்டு நீங்கள் சூஸ் பண்ணணும், உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸை பேஸ் பண்ணி அப்படின்றத அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்போல்லாம் முடியுதோ அதிகமாக அதில் வந்து இப்போ நீங்கள் எஸ்ஐபி நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு 50,000 ரூபாய் இல்லை 1,00,000 ரூபாய் நீங்கள் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா கூட, அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா கூட, நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு சில சமயத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பணம் கையில் தங்குது அப்படின்னா அந்த பணத்தையும் நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அப்பெல்லாம் வந்து அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கோலை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் யூ ரிவ்யூ இட் அண்ட் ரீபேலன்ஸ் இட் அண்ட் டேக் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் லாபம் டீம். கன்க்ளூஷன் அவ்வளோதான். பெருசாக வேற ஒன்றும் இல்லை. இனிமே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் அதை வந்து கேட்டுக்கலாம். சேட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த இதில் வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். என்ஆர்ஐஸ்னா யார், இட் ஹூ தே ஆர் கவர்ன்ட் பை ஃபெமா அண்ட் கேஒய்சி இஸ் ரிக்வயர்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலி அதே மாதிரி பேங்க்கும் ரொம்ப பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ஆர்இ இல்லைனா என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இது மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து டெஃபினெட்லி யூ டேக் த ஹெல்ப் ஆஃப் லாபம் டீம் ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ். யூஎஸ் என்ஆர்ஐஸ் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் கனடா, ப்ளீஸ் செக் வித் த ஃபண்ட் ஹவுஸ் விச் யூ ஆர் இன்வெஸ்டிங் பிஃபோர். ஏன்னா அவங்க வந்து சில ஃபண்ட் ஹவுசஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் ஹவுசஸ் வந்து தே நீட் அ டெக்ளரேஷன் டு பி சைன்ட் ஆக்சுவலாக. அவ்வளோதான். தேங்க்யூ.